நெல்லையில் குறைவான அரசு பேருந்துகளே இயக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜ், அரசு பேருந்துகள் நெல்லையில எந்த அளவுக்கு இயக்கப்படுது? அரசு தரப்புல மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் செய்திருக்காங்க? அதாவது நெல்லையை பொறுத்த வரைக்கும் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நம்ம இருக்கிறோம். இங்கிருந்து போகிற இயக்கக்கூடிய பேருந்துகள் என்பது அரசு பேருந்துகளும் அதே போல் தனியார் பேருந்துகளும் இயக்கப்படும். பொதுவாக இந்த இடம் என்பது எப்பொழுதும் நெல்லை சந்திப்பு என்பதால் ரயில் நிலையங்களிலிருந்து வரக்கூடிய பயணிகளாகட்டும் அதே போல் மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த பகுதிக்கு வந்துதான், அதாவது நெல்லை சந்திப்பு பகுதிக்கு வந்துதான் மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் காலையிலிருந்து பார்க்கும் பொழுது மக்கள் நடமாட்டமும் குறைவாக இருக்கிறது. அதே போல் இவர்களுக்கான பேருந்து இயக்கம் என்பது மிக குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அரசு பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மாநகர பகுதிகளில் இயக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த பேருந்துகளின் எண்ணிக்கை என்பது சொற்ப அளவில் கூட இல்லை. ஏனென்றால் இயங்கக்கூடிய பேருந்துகள் அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இங்கு பேருந்துகள் என்பது எண்ணிக்கை ஒரு சில எண்ணிக்கையில் அளவிலேயே இயக்கப்படுகிறது அரசு பேருந்துகள். இது மக்களுக்கு மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாது மற்ற இடங்களில், அதாவது அரசு பேருந்துகள் தவிர மற்ற தனியார் பேருந்துகள் இயக்கப்படாத ரூட் என்று சொல்லக்கூடிய வழித்தடங்களில் அதாவது நாகர்கோவில், தூத்துக்குடி மற்றும் தென்காசி, பாபநாசம் ஆகட்டும் இந்த பகுதிகளில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மாவட்டத்தின் சந்திப்பகுதிக்கு வருவதற்கான மக்களின் பயணம் என்பது இந்த பேருந்துகள் இல்லாதால் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிக்கப்பட்டுள்ளதை ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மக்கள் சொல்வதை கேட்க முடிகிறது. எனவே இந்த போராட்டம் என்பது கண்டிப்பாக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதை இங்கு பார்க்க முடிகிறது. இது பழைய பேருந்து நிலையம் என்று சொல்லக்கூடிய சந்திப்பு பேருந்து நிலையம். புதிய பேருந்து நிலையத்திலும் இதே நிலை தான் தொடர்கிறது. எனவே புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தூத்துக்குடிக்கோ அதே போல நாகர்கோவில், பாபநாசம், தென்காசி போன்ற பகுதிகளுக்கோ செல்வதற்கான பேருந்துகள் என்பது மிக குறைவு. இவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகளாக, அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் 850 பேருந்துகள் வரைக்கும் மாவட்டம் முழுவதும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள் போக்குவரத்து துறை தரப்பில். ஆனால் அண்ணா தொழிற்சங்கம் தவிர்த்து மற்ற தொழிற்சங்கங்கள் அனைத்துமே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்த அண்ணா தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களை கொண்டு, மாற்றுப் பணியாளர்களை கொண்டு இந்த பணியில் ஈடுபட்டுள்ளதாக அதாவது பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அதற்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மாவட்டம் முழுவதுமே இந்த பகுதிகளில் அந்த பாதுகாப்பு என்பது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு ரோந்து வாகனங்கள் உடன் இயக்கப்படுகிறது. அதன் காரணமாக எந்த இடத்திலும் ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் பாதுகாப்பாக பேருந்துகள் செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளைப் போலவே புதிய பேருந்து நிலையமும் அதாவது புறவழிச்சாலையில் செய்யக்கூடிய மற்ற புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே மிக குறைவாக எண்ணிக்கையில், அதுவும் சொற்ப எண்ணிக்கையில் இயக்கப்படுவதால் மக்களின் பிரச்சனை என்பது தற்பொழுது மிகப்பெரிய அளவில் இங்கே பார்க்க முடிகிறது. வேதவள்ளி. நாகராஜன், தனியார் பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கிறதா? அது பயன் தருகிறதா மக்களுக்கு? நாகராஜன், தனியார் பேருந்துகள் மக்கள் சேவையில் இருக்கிறதா? அதன் மூலமா மக்கள் பயனடைகிறாங்களா? அதன் நிலை என்ன? மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இங்கு ஏற்கனவே ரயில் நிலையம் இருக்கிறது. அருகிலேயே சந்திப்பு ரயில் நிலையம் இருக்கிறது. அங்கிருந்தால் மக்கள் அதிகம் இங்கே வருவார்கள், இந்த சந்திப்பு பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவார்கள். அது மட்டுமில்லாது இவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் என்பது மிகப்பெரிய அளவில், அதாவது தனியார் பேருந்துகள் மாநகர பகுதிகளில் அதிகம் இயங்கப்படும் இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். எனவே சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து மற்ற பகுதிகளில் செல்வதற்கு தனியார் பேருந்துகள் ஓரளவுக்கு கை கொடுக்கின்றன. இருப்பினும் அரசு பேருந்துகள் என்பது டிப்போக்களில் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் நேற்று மாலை முதலே இந்த மக்கள் அதாவது அரசு பேருந்துகள் என்பது அனைத்துமே நிறுத்தி வைக்கப்படுவதை பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு டிப்போக்களிலும் வரக்கூடிய அந்த தொழிற்சங்கங்கள் சார்பில் வரக்கூடிய எண்ணிக்கை என்பது, அதாவது அந்த பேருந்துகள் எண்ணிக்கை என்பது அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் அந்த வேலை நிறுத்தம் என்பது முழுமையாக தொடர்ந்துள்ளதால் அந்த பேருந்துகள் என்பது எந்த பகுதியிலும் இயக்கம் என்பது காணப்பட முடியவில்லை. இருப்பினும் ஒரு சில பேருந்துகள் அந்த அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்களை கொண்டு இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. அது அந்த மக்களுக்கு போதுமான அளவு இருக்குமா என்பது இன்னும் சில மணி நேரங்கள் தெரிய வரும். ஏனென்றால் வெளியூரிலிருந்து வரக்கூடிய மக்கள் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். மாநகர பகுதிகளில் தனியார் பேருந்துகளின் பங்களிப்பு என்பது ஓரளவுக்கு இருப்பதால் அது கண்டிப்பாக இந்த பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, மாநகர பகுதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் அதிகமான கிராமப்புற பகுதிகளை கொண்டது இந்த நெல்லை மாவட்டம். அதுவும் 10க்கும் மேற்பட்ட 10 சட்டமன்றத்தை கொண்ட இடத்தில் அதிகமான கிராமங்கள் தான் இருக்கின்றன. அவர்கள் எந்த ஒரு தேவைக்கும் ஒரு அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றால் கூட அது பேருந்துகளை நம்பிதான் இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில் கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பார்க்க முடிகிறது.
அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் செல்வதற்கான பேருந்துகள் என்பது இந்த இயக்கக்கூடியது ஏற்கனவே வழித்தடங்களில் இயக்கக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கையும் குறைவு என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த குறைவான பேருந்துகள் என்பது கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் நடக்கக்கூடிய அந்த போக்குவரத்து வேலைநிறுத்தம் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தின் போது கண்டிப்பாக இது போதுமானதாக மக்களின் சேவைக்கேற்ற போதுமானதாக இருக்காது என்ற ஒரு குற்றச்சாட்டும் சந்தேகம் மக்களிடையே இருக்கிறது. வசந்த்.